அண்ணா வாயா ரமேஷ், என்னையாச்சு? போட்டோ எடுத்துட்டேண்ணே. குடு குடு குடு. இந்தாங்க. நிஜமாவே இப்படிதான் கட்டி பிடிச்சி கூட்டு போனா? ஆமாண்ணே, கண்ணால் பார்த்தது தானே ஃபோட்டோ எடுத்தேன். இப்படி தானே கூப்பிட்டு போனா. எப்படி கூட்டு போறாங்க? என்னமோ இவன் தான் தாலி கட்டி குடும்பம் நடத்துற மாதிரி கூட்டு போறான் பாரு. ஆமாண்ணே, நீங்கள் சொன்னப்போ கூட நான் நம்பலைண்ணே. நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நம்பினேன். இது ரொம்ப அநியாயண்ணே. உங்கள் ஒய்ஃபு கூட அந்த ஆள் கூட ரொம்ப நெருக்கமாக தானே இருக்காங்க. இருப்பா, ஏன் இருக்க மாட்டா? ஊர் உலகத்துக்கு கணக்கு காட்டுறதுக்கு தான் நான் புருஷன். ஜாலியா வாழ்றதுக்கு அவன்னு சொல்லிட்டு ரெட்டை வாழ்க்கையில் வாழ்றா. அப்ப அப்படிதான் இருப்பா. விட்டு தொலைங்கண்ணே. இப்படிப்பட்ட ஆளோட வாழாமல் இருக்கிறதே நல்லது தானே. அதான் லட்டு மாதிரி எவிடன்ஸ் இருக்குது. ஜட்ஜு முன்னாடி போடுங்க. எந்த ஜட்ஜாக இருந்தாலும் உடனே டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. டைவர்ஸ் கொடுத்துருவாங்கய்யா? இவன் எனக்கு பண்ணதுக்கு யார் யார் தண்டனை கொடுப்பா? வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கு ரமேஷ். இவ என்னை நம்ப வச்சு கர 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 கரன்னு கழுத்து அறுத்திருக்கிறா. நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கா. தினம் 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 நான் அதை நினைச்சு செத்துக்கிட்டு இருக்கையா. அதுக்கெல்லாம் யாரையா தண்டனை கொடுப்பா? விடுங்கண்ணே விடுங்கண்ணே. உங்கள் நல்ல மனசை புரிஞ்சிக்காம அவங்க பொண்டாட்டியாக இருந்திருக்காங்கண்ணே. உங்கள் கூட வாழ அவங்களுக்கு தான் கொடுப்பணும் இல்லை. இந்த பொம்பளை அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு வேற வாழ்க்கையை ஆரம்பிங்கண்ணே. உங்களுக்கோ வயசு இருக்குது. நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்கண்ணே. அப்படி விட முடியலையே ரமேஷ். இவ பண்ண துரோகத்தை மறக்க முடியலையே. அதுக்கு அவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். பேசாம இவங்க 2 பேரையும் நானே போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன். அண்ணா என்ன பேச்சுண்ணே இதெல்லாம்? வாழணுண்ணே. அவங்க இல்லாமலையும் உங்களால் வாழ முடியும்னு நீங்கள் வாழ்ந்து காட்டணுண்ணே. உங்கள் நல்ல மனசுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பாண்ணே. சந்தோஷமா இருங்கண்ணே. முடியல ரமேஷ். நினைக்க நினைக்க அப்படியே மனசு கொதிக்குதியா. எங்க வாழ்றது? வாழ்க்கையில தான் எல்லாம் போயிடுச்சையா. என்ன போச்சு? ஒன்றும் போகல. இழந்தது உங்கள் ஒய்ஃபு தான். உடம்புல அழகு இருக்கிற வரைக்கும் அந்த ஆள் வச்சிட்டு இருப்பான். வயசாயிட்டா விட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஆமாண்ணே, அவ்வளோ நாள் எதுக்கு? இவங்களை விட அழகா இளமையா வேற ஒரு பொண்ணு கிடச்சிட்டா இவங்கள கை கழுவிடுவாண்ணே. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் நடுத்தெருவுக்கு வந்துட்ட பிறகு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்க முன்னாடி நீங்கள் நல்லா இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற உண்மையான தண்டனையாக இருக்கும். என்னவோ உனக்கு இன்னும் நான் எவ்வளோ இருங்கண்ணே. விடுங்கண்ணே விடுங்கண்ணே. வேண்டாண்ணே, நீங்கள் ஏற்கனவே கொடுத்த காசே அதிகம். ரொம்ப நன்றிண்ணே. நான் அப்போ கிளம்புறேண்ணே, போயிட்டு வரேன். அப்புறம் உடம்ப பார்த்துங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. முதல்ல சீக்கிரமாக போய் வக்கீலை பாருங்கள். லேட் பண்ணால் டாக்டரை தான் நீங்கள் பார்க்க வேண்டி வரும். அப்போ நான் கிளம்புறேண்ணே. பாய்ண்ணே, வரேண்ணே. இந்தாங்க காஃபி.
டாக்டர்கிட்ட உன் செக்கப்புக்கு எப்போ போகணும்? அதுக்கு டைம் இருக்குங்க, ஒரு வாரத்துக்கு மேல. அப்படின்னா மாத்திரை தீர்ந்து போச்சா? எல்லாம் இருக்கே, ஏன் கேக்குறீங்க? அப்புறம் எதுக்குடி ராத்திரி தூங்காம புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்த? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லைங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். என்னங்க, நேத்து பாரதி வந்திருந்தா. எப்படி? அதை இப்போ வந்து சொல்ற? பிள்ளைங்க முன்னாடி சொல்ல வேணான்னு இருந்தேன். நேத்து மத்தியானம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சின்னதா ஒரு தூக்கம் போடலான்னு தலகாணி எடுத்து போட்டேன். வாசல்ல கதவு தட்டுற சத்தம். திறந்தா பாரதி வந்து நிக்கிறா. தா இந்த நிக்கிறா நடக்கிறா இதெல்லாம் விட்டுட்டு அவ என்ன சொன்னா அதை மட்டும் சொல்லு. நீ வேற அவகிட்ட பேச மாட்ட, வீம்பு பிடிச்சிட்டு நிப்ப. என் பொண்ணுகிட்ட எனக்கு என்ன வீம்பு? பாரு, அப்ப பாரதி வந்து நேத்து உன்னை சமாதானப்படுத்திட்டு போயிட்டா, அப்படிதானே? கோவம் இருந்தா தானேங்க சமாதானத்துக்கு. வந்தா, அம்மா உன் மடியில படுத்துக்கணும் போல இருக்கு, படுத்துக்கிட்டோமான்னு கேட்டா. என்னடி புள்ளைக்கு ஏதாவது பிரச்சனையா? நானும் அதாங்க கேட்டேன். பிரச்சனையெல்லாம் இல்லைம்மா, நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா. இப்படி சொன்னப்போ அவன் முகத்தை நீ கவனிச்சியா? நிஜமான சந்தோஷத்தோட தானே இருந்தா? ஆமாங்க, அது மட்டும் இல்ல, நம்மள அவ தப்பா பேசுனதுக்கு மன்னிச்சுக்கோங்கம்மான்னு சொன்னான். அதுதாண்டி என் பொண்ணு பாரதி. பெரியவங்க சொல்றதுல அர்த்தம் இருக்குதுன்னு எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சுதுன்னு சொன்னான். எதுவும் பிரச்சனையாடின்னு கேட்டேன். இது வரைக்கும் இருந்துச்சு, இனிமே அப்படி இருக்காதுன்னு சொன்னான். எனக்கு புரிஞ்ச மாதிரியும் இருந்தது, புரியாத மாதிரியும் இருந்தது. போறப்போ என் காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு போனாங்க. சந்தோஷமா தானே போனா? ரொம்ப சந்தோஷமா போனாங்க. அப்ப அவ மனசுல ஏதாவது குழப்பம் இருந்திருக்கும். உன் மடியில படுத்து யோசிச்சா அமைதியா இருக்கும்னு வந்திருப்பா. நல்ல முடிவு எடுத்துட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். பாரதி எடுத்தா அந்த முடிவு நல்ல முடிவா தான் இருக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. மேடம் வாங்க போலாம். ஓ ஷூ கொடுமா. இட்ஸ் ஓகே. ஓகே. அப்பா நீங்க உட்காருங்க. பரவாயில்ல. வாங்க. அப்பா ஒரு நிமிஷம். அப்பா அம்மா எங்க இருக்கீங்க? அப்பா அம்மா. ஹாய் மாமா, ஹாய். எப்படி இருக்கீங்க? ஆ இந்த வீட்டையே மறந்துட்டீங்க போல இருக்கு. நான் ஏமா மறக்க போறேன், நீ தான் மறந்துட்ட. வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கு, வாங்க. உட்காருங்க மாப்பிள்ள. அப்பாலாம் சௌக்கியமா இருக்காரா? எல்லாம் நல்லா இருக்காங்க. எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட். ஹே ஹாய் மாலதி. ட்ரெஸ்ஸுங்க. சரி, நீ போய் காஃபி போடு. அம்மா கொஞ்சம் என்ன? என் கூட வா, என் பேசணும். என்னடி என்ன? அம்மா என்ன? நிஜமாவா? ஏ ராசாத்தி. என்ன மாமா தானே, நீ போய் கொடுத்தா என்ன? அம்மா அவளுக்கு ஏதோ வெக்கம் போல இருக்கு, நானே கொண்டு போய் கொடுக்கறேன். கொடு. அது சரியில்லைம்மா,
நானே கொண்டு போய் கொடுக்குறேன். மகதி, இந்த சாப்பாடு பிசினஸ்லாம் எப்படி போகுது? பணம் வேணும்னா அக்கா கிட்ட கேளு. ஓ, மாப்பிள்ள ஐயோ ஐயோ என்னது இது வெக்கம்? பார்த்துக்கோ, இந்த வயசுலேயும் அத்தை அப்படியே பெண்மையாக வெக்கப்படுறாங்க. உனக்கு வருமா? வெக்கமா? அது எப்படி மாமா இருக்கும்? தட்டையாவா உருண்டையாவா? நீட்டமாக இருக்கும். ஏன் கேட்க மாட்டேன்? உனக்கு ஒரு புருஷன் வருவார்ல, அவர்கிட்ட கேளு வெக்கம் எப்படி இருக்கும், நீட்டமாக இருக்குமா, கோணையாக இருக்குமா, உருண்டையாக இருக்குமான்னு. போங்க மாமா, உங்களுக்கு விவசாயே இல்லை. யார் எனக்கா? வெக்கமா கொஞ்சம் ஓவராக இருக்கு, கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை. சரி பாரதி, இருந்து சாப்பிட்டு தான் போகணும். நான் சமையல்லாம் ரெடி பண்ணுறேன். இல்லம்மா, டைம் ஆச்சு. நான் இன்னொரு நாள் வரேன். பாரதி, ஆ கிளம்பலாமா? ஆ ஆ, சரிம்மா, நான் கிளம்புறேன். ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நான் அப்புறமா வரேன். சரி போயிட்டு வா. மாமா வீட்டுக்கே வர மாட்டேங்கிறீங்க. இந்த வாட்டி வந்தோன்னா உடனே எல்லாம் கிளம்பக்கூடாது, இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஓகேவா? போலாமா? ஓகே மாமா வரேன். சரிங்க. அதான் வரேன். போயிட்டு வாங்க. ஹலோ மகதி, டாட் என்ன அப்பாவை நடுவே ஒழிச்சுக்கிற? சரி ஓகே, டாட்டா பாய். அட்டா மாமா, இந்த வீட்டில் முக்கியமான வேணா என்கிட்ட சொல்லிக்காமையே போகிறீங்களே. அப்படியா? நீ ஒன்று பண்ணு, எப்படி வெக்கப்படுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கோ. அதுக்கப்புறம் நான் பெரிய மனுஷன் ஏற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன். ஓகேவா? அதை நான் அப்புறம் கிளம்ப. அச்சோ, அத்தை வைக்க கொடுத்த பார்த்தா எனக்கே வைக்க வந்துடும் போல இருக்கே. பரவாயில்ல. சரி, நான் வண்டியில் வெயிட் பண்ணுறேன். பை 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 பை. அப்பா கிளம்பு. சரிம்மா, வரேன்டி. பாய். வரேம்மா. சரி மகதி, பாய். என்னங்க, பாரதி ஏதாவது முடிவெடுக்க தான் வந்திருப்பான்னு சொன்னீங்களே, அது சரிதாங்க. நல்ல முடிவு தான் எடுத்திருக்கா. அதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு போய் தனியா சொன்னால. என்ன விஷயம்? அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்துடுச்சான். வெக்கப்பட்டுக்கிட்டே சொன்னாங்க. அப்பனே முருகா, என் பொண்ணுக்கு நல்ல புத்தியும் நல்ல வாழ்க்கையும் கொடுத்திய. ரொம்ப நன்றிடா முருகா. ஏய், நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுக்கு பெரியவங்க விஷயம்லாம்? ஏங்க, குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்த்து போயிட்டு வந்துடலாங்க. சரிம்மா, உடனே செஞ்சிருவோம். சரிங்க. அம்மா கிட்ட சொல்லிட்டியா? அம்மா கிட்டயா? எத? நான் ஒன்னும் சொல்லலையே. சும்மா சொல்லாத. நீ சொல்லாம தான் அத்தை அவளை வைக்கப்பட்டாங்களா? என்ன சொன்னாங்களா? அதான். இப்ப நீங்க வைக்கப்பட்டீங்கல்ல? நானா? சாச்சா, இல்லையா? நான் ஏன் வைக்கப்படணும்? நான் பார்த்தேனே. அது சரி விடு. அது எந்த ஒரு விஷயமும் நம்ம கேட்டோன்னு கிடச்சதுன்னா அதோட அருமை நமக்கு தெரியாது. காத்திருந்து அதுக்கப்புறம் அது கிடச்சுன்னா தான் ஒரு சந்தோஷம். வேற ஏதாவது பேசலாமா? பேசலாமே. பாரதி, நான் ரொம்ப லக்கி. நானும் தான் லக்கி. நீ லக்கியா? நீ எப்படி லக்கியாவ? என்ன மாதிரி ஒரு அயோக்கியனுக்கு ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறதா லக்கு. என்ன சொல்றீங்க? இயல்பாவே நல்லவன் ஒருத்தனுக்கு வைஃப் ஆகிறதுக்கு பேரா லக்கு? ஒரு மனுஷன் தப்பே வாழ்க்கையா வாழ்ந்த ஒரு மனுஷன் எனக்காக தன்னை மாத்திக்கிட்டு
தப்புகள்ல இருந்து வெளியே வந்து என்னை மனசார லவ் பண்றாருன்னா அதுக்கு பேர் தான் லக். ஸோ உங்களை விட நான் தான் ரொம்ப லக்கி. அப்பா ஒரு பொறுக்கி நல்ல மனுஷனா மாறானா அதான் லக்குன்னு சொல்கிறேன் இல்லை? என் புருஷனை பத்தி யாரு தப்பா பேசினாலும் எனக்கு கெட்ட கோவம் வரும். அது என் புருஷனாவே இருந்தாலும் பரவாயில்ல, நான் சும்மா விட மாட்டேன். சந்தோஷ் ஃபோன் அடிக்கிட்டோம். ஏதாவது முக்கியமான காலா இருக்க போது ப்ளீஸ். என்ன சந்தோஷ், யார் கால் பண்றாங்க? பேசல, பேசுங்க. யா ஹலோ சந்தோஷ், உடனே எங்க வீட்டுக்கு வாங்கல ப்ளீஸ். இப்போ வா. இல்லை இப்போ என்னால் வர முடியாது. இல்ல சந்தோஷ், இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க உடனே வரலன்னா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். வாட்? உடனே வாங்க, இல்லைன்னா நம்ம 2 பேருக்குமே சிக்கல். திடீர்னு எப்படி வர முடியும்? யோசிக்காதீங்க சந்தோஷ், உடனே வாங்க ப்ளீஸ். இல்லை சரி வரேன் வரேன். யார் ஃபோன்ல? ஃப்ரெண்டு. அன்னைக்கு கூட ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்களே, அந்த ஃப்ரெண்டா? அவன்தான். என்னாச்சு அவருக்கு? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? ஆமாம், ஏதோ பிரச்சனை, உடனே கிளம்பி வான்னு சொல்கிறான். எமர்ஜென்சினா போய் தான் ஆகணும். ஃப்ரெண்ட்ஷிப்பை விட முடியுமா? இல்லை அப்படி இல்லை, சந்தோஷமாக பேசிட்டு இருந்தோம், இந்த நேரத்தில் போய் எப்படி? நாம சந்தோஷமா அரட்டை அடிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு சந்தோஷ். நீங்க நான் ஆஃபீஸில் இறக்கி விட்டு முதல்ல உங்க ஃப்ரெண்டு போய் பாருங்க, என்ன பிரச்சனையோ என்னமோ. தேங்க்ஸ், நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரியா? உங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நீங்க எப்ப வேணாலும் வாங்க. இப்போ ஆஃபீஸ்க்கு வண்டியை விடுங்க ராசா. ஏய் சியா, என்னாச்சு? என்னாச்சு? எதுக்கு இப்படி அவசரமா சொன்ன? எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க? என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? பண்ணி
என்னது இது